ராமலிங்க சித்தா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையிலிருந்து நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி. நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு வாயில் ஏற்படக்கூடிய துர்நாற்றம், வாய்ப்புண், அதுக்கப்புறம் நாக்கு அச்சரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த வாய் துர்நாற்றத்தை வந்து நம்ம பேசியிருப்போம். அது மாதிரி அவங்களுக்கு வந்து வாய் துர்நாற்றம் இருக்குது, ரொம்ப பேட் ஸ்மெல் வருது, பக்கத்துலேயே நிற்க முடியல அப்படின்லாம் வந்துட்டு நம்ம யாரையாவது ஒருத்தரையாச்சும் நம்ம கமெண்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்க யாருக்காவது கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஸோ மற்றவங்களோட வாய் துர்நாற்றத்தை பற்றி யோசிக்கிறது மாதிரி நமக்கு வாயில் வந்து துர்நாற்றம் இருக்கா இல்லையா நம்ம என்னைக்காவது அசஸ் பண்ணியிருக்கோமா? அதை வந்து 2 சிம்பிளான மெத்தட்ஸை வச்சு நம்ம வந்து அசஸ் பண்ணலாம் நம்ம வாயில் துர்நாற்றம் இருக்கா இல்லையாங்கிறத. ஸோ கையை வச்சு வாயிலிருந்து நம்ம காற்று வந்து உபயோகம் பண்ணுவது, அதாவது ஊதும் பொழுது அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து நமக்கு வாய் துர்நாற்றம் இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நல்ல உடல் வந்துச்சுன்னா நமக்கு இல்லைன்னு அர்த்தம், அது வந்து கெட்ட உடல் வரும்போது நமக்கு இருக்குன்ட்டு. ஸோ வந்து செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றி இருக்கவங்க கிட்ட வந்து நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டு அறிஞ்சிக்கிறது. ஸோ அவங்களே நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரியான விஷயத்தை வச்சு நமக்கு வாய் துர்நாற்றம் இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம அசஸ் பண்ண முடியும். எந்தெந்த நிலையெல்லாம் வந்துட்டு இந்த வாய்ப்புண், இந்த வாய் துர்நாற்றம் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பற்கள், நாக்கு, இந்த ஈறு, இந்த மாதிரியான இதை வந்து நம்ம சுத்தமாக வந்து ஓரல் ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்கும்போது தான் அது ஏற்படும். ஸோ நம்ம ப்ராப்பராக வந்து சுத்தமாக வச்சுக்காத போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பாக்டீரியா வந்துட்டு நிறைய ஃபார்ம் ஆகி அது வந்து என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அதுவுமே சாப்பிட்டு தேவையற்ற துர்நாற்றத்தை வந்து வெளியேற்றும். ஸோ இதனால தான் வந்து நம்ம வாய் வந்து துர்நாற்றமாக காணப்படும். நம்ம வாய்ங்கிறது வந்து எப்போவுமே என்னென்னா, அது ஏற்படுற பிரச்சனை வந்துட்டு வாயினால், அதாவது வாய்க்குள் இருக்கக்கூடிய நம்ம பல், ஈறு, நாக்கு இதனால மட்டும் இருக்கும்னு கிடையாது. ஸோ செகண்ட்ரியாக வந்து நோய் பாதிப்பாக கூட இருக்கலாம். ஸோ வாய்ங்கிறது எப்பவுமே என்னென்னா, நம்மளுடைய குடல், வயிறு பகுதிகளை வந்துட்டு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆர்கன் தான் நம்ம வாய்ங்கிறது. ஸோ வாய் தான் வந்து நமக்கு அதை பிரதிபலித்து காட்டும்பொழுது நமக்கு வயிற்று பகுதியில் வந்துட்டு ஏதாவது புண்ணு இருக்கும்போது, ஏதாவது அல்சர் அது மாதிரியான பிரச்சனை இருக்கும்போது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து மலச்சிக்கல் நீண்ட நாட்களாக இருக்கும்போது கூட இந்த மாதிரியான வாய் துர்நாற்றம் வந்து ஏற்படலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப மது பழக்கம், புகைப்பழக்கத்துக்கு ஆளாக இருந்தால் கூட இந்த வாய் துர்நாற்றமானது வந்து காணப்படும். சைனஸ் இருக்குது, அலர்ஜி இருக்குது, ஸோ அந்த மாதிரியான அதாவது ரைனட்டிஸ், மூக்கொழுகல் இருக்கும்போது கூட வாய் துர்நாற்றம் வந்து ஏற்படும். அதுக்கப்புறமா அதீதமாக வந்து வெங்காயம், பூண்டு வந்து உணவு எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு டைஜஷன், அதாவது செரிமானம் ஆகி அது வெளியேற்றக்கூடிய சுவாசம், அதாவது காற்று வந்து நம்ம நுரையீரலிருந்து வரும்போதும் நமக்கு இந்த வாய் துர்நாற்றம் வந்து ஏற்படும். அதாவது சாப்பிட்டு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு பிறகு கூட வந்து இந்த வாய் துர்நாற்றம் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்துட்டு ஈரல், அதாவது லிவர், அப்புறம் சிறுநீரக ஃபெயிலியர், அதாவது செயல் இழக்கும் பொழுது கூட அந்த வாய் துர்நாற்றம் வந்து நமக்கு ஒரு அறிகுறியாக, ஒரு கண்டிஷனாக நமக்கு வந்து தெரிவிக்கும் முன்னாடியே. ஸோ வாய் துர்நாற்றம் தானே நமக்கு சாதாரணமாக வந்து நம்ம விடக்கூடாது. ஸோ வந்து நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் பாதிப்புனால கூட இந்த வாய் துர்நாற்றம் வந்து ஏற்படும். அதாவது கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய், கட்டுப்பாட்டுக்கு இல்லாத ரொம்ப அதிகமாக ரொம்ப நாளாக இருக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஏற்படும். ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு 30 to 48 நாட்கள்லேயே வந்து முழுமையாக குணமளிச்சிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு நோய் பாதிப்புக்குமே வந்துட்டு அந்த நோயுடைய பாதிப்பு அறிஞ்சு அதுக்கு வந்து நம்ம கூடுதலாக இம்யூன் பூஸ்டர், அதாவது நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையை வந்து நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து தரமாக வழங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கல்லீரல், சிறுநீரகம் இதை வந்து பலப்படுத்துகிற வகையும் நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து வழங்கிட்டு இருக்கோம். உதாரணமாக நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், செரிமான மண்டலம், தோல் மண்டலம், சிறுநீரக மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பலப்படுத்துகிற வகையை தான் மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு நோய் பாதிப்புகளுக்கு ஏற்ற மண்டலத்தையும் நம்ம பலப்படுத்துகிற வகையை கொடுக்கும்போது தான் வந்து நோய் பாதிப்பு வந்து தீவிரம் அடையாமல் சீக்கிரமாக வந்து நமக்கு குணமாகும். நம்ம ஹாஸ்பிட்டலோடைய சிறப்பம்சமே இதுதான். நீங்கள் வந்து நேரில் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கன்சல்டேஷன் வந்து எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. மேலும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இதை ஃபாலோ பண்ணி உங்கள் கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கேட்டறியலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது பயனளிக்கும் வகையில் இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் ஒளிபரப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். தலைமை மருத்துவமனை ராமலிங்கா மருத்துவமனை, ராமலிங்கா சித்தா ஆயுர்வேத மருத்துவமனை, கீழ்ச்செட்டிப்பட்டு, கள்ளக்குறிச்சி ரோடு, திருவண்ணாமலை.